மேம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே சார். குட் மார்னிங் சார். அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல் வழங்கும் இணையவழி பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உணவும் உணர்வும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாதத்தின் 2ஆம் நாள் இன்றைய பயிற்றுனரை பற்றிய சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர் சிவகணி மேடம் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். நான் இந்த டாபிக் பார்த்ததே எப்போதுமே சாப்பாடு தானே முக்கியம் எல்லாருக்குமே. ஸோ அந்த வகையில எனக்கு இந்த டாபிக் ரொம்பவே பிடிச்சி போச்சு. உணவும் உணர்வும். ஸோ இந்த வாய்ப்பை வழங்கிய குமரேசன் சார் அவர்களுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உணவு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது எதுலேருந்து கிடைக்குதுன்னா, நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான். ஸோ அந்த உணவு கிடைச்சாதான் நம்மளால எந்த ஒரு வேலையுமே சிறப்பா செய்ய முடியும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒன்று வந்து உணவு தான். உணவு இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத அந்த வறுமையில உணர்ந்தவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஸோ அந்த மாதிரி உணர்வோட நம்ம உணவை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறதை இந்த செஷன்ல பார்க்கலாம். சார் ஷேர் பண்ணுங்க சார். நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உணவை பத்தி நம்ம உணவை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு அழகா ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. உணவு அப்படிங்கிறது பசிக்காக மட்டும்தான் எடுத்துக்கணும், அது ருசிக்காக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்றாரு. அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க தூர பசித்து ஆசைக்கும் சுவைக்கும் அடிமையாகி அதிகமாக உண்ணாமல் உண்ட உணவு ஜீரணமாகி நன்றாக பசிக்கும் போது உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை மட்டுமே உட்கொள்வதை வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு நெறியாவே கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சோ நம்மளும் வந்துட்டு நம்ம பசிக்காக சாப்பிடணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாரதியார் என்ன சொல்றாருன்னா, சார் நெக்ஸ்ட் தனி மனிதனுக்கு உணவில்லைன்னா அந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம தான் விதி செய்யணும். அதை வந்துட்டு நம்ம எந்த நாளும் காப்போம் அப்படிங்கறத நம்ம ஒரு உறுதியா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பாரதி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்பவே சொல்லியிருக்காரு. ஆனாலும் இன்னும் வந்து வறுமை பிடியில வந்து மக்கள் இருந்துட்டேதான் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றேன் நானு. நெக்ஸ்ட் நம்ம உடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி ஒண்ணு இருக்கும். இந்த உடலுக்குன்னு ஒரு மொழி. நம்ம பசிக்குது அப்படிங்கறத அந்த ஒரு உணர்வு மூலியமா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த வகையில நம்ம காலையில இருந்து மாலை வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சாப்பாடு மட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமாகுதா, அதற்கப்புறமா வந்துட்டு நம்மனால அடுத்த பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். அட் த சேம் டைம் நம்ம செஞ்ச அந்த சாப்பிட்ட உணவுக்கான வேலைகளை வந்து நம்ம செய்யணும். அந்த உடல் வந்து உங்ககிட்ட பேசும். அப்பதான் வந்து நம்மளுக்கு புரியும். நம்மளுக்கு தண்ணி தேவை அப்படிங்கறத, தாகம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் மூலியமா உணர்த்தும். அப்புறம் பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு மூலியமா உணர்த்தும் போது மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தோணணும். அதே போல நம்ம சாப்பிடாம இப்போ உங்களுக்கு உடலும் உடலோட மொழி கிட்ட நம்ம வந்து பேசிட்டே தான் இருக்கணும். நம்ம எல்லாருமே பேசிட்டே தான் இருப்போம். ஆனா அது இப்படிதான் பேசணும் அப்படிங்கறது இல்லாம அது ஒரு உணர்வினால மட்டும்தான் பேச முடியும். அதை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் புரியும். சோ அவங்கவங்க உடலின் மொழியை பத்தி நம்ம முதல்ல நம்மளுக்கான அறிவு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறது இன்னும் சிறப்பா இருக்கும். இத வந்து நம்ம இயற்கைக்கு மாறா வந்துட்டு நம்ம கடைபிடிக்க கூடாது. இயற்கையோடு ஒன்றி பழக்க வழக்கத்தோட இருக்கும்போது மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து நல்லபடியா போகும். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த படம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்டோபர் 16 தான் வந்து உலக உணவு தினமா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம தினம் தினம் இந்த உலக உணவு தினத்த வந்து கொண்டாடணும். ஏன்னா, ஒவ்வொரு நாளுமே நம்ம உணவு எடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த நாள் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளுமே கொண்டாடணும். இந்த ஒவ்வொரு உணவுலயுமே நம்ம என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும்னா, நம்ம உணவ வந்து வீண் பண்ண மாட்டோம். இப்பவும் எவ்வளவோ ஃபுட் வந்து வேஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கு. சார் நெக்ஸ்ட். இப்ப இந்த உணவுலாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயிகள வந்து மறந்துர்றோம். எப்ப நம்ம நெனைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் திருநாள்ல மட்டும் தான் இந்த உழவர்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறோம். இப்ப நம்ம உலகத்தையே உள்ளங்கையில கொண்டு வந்துட்டோம். ஆனா, நம்மளுக்கு உள்ளங்கையில உணவ கொண்டு வர்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விவசாயிகள் மேல மட்டும் தான் முடியும். ஸோ விவசாயிகள வந்துட்டு நம்ம என்னைக்கும் மறந்துறவே கூடாது. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட்டு வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமச்சீரான அளவுல இருக்கணும். அதுல வந்துட்டு உங்களுக்கு ம் ஒரு 2 பங்கு வந்துட்டு புரோட்டீன். சார் நெக்ஸ்ட். அப்புறம் வந்துட்டு நம்ம பழங்கள் எடுத்துக்கணும். காய்கறிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது இல்லாம கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஃபுட் பிரமிட பார்க்கும்போது, நம்ம எந்த ஃபுட் அதிகமா எடுத்துக்கணும், எந்த ஃபுட் கம்மியா எடுத்துக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம உணவ வந்து க குறிப்பிட்டு சொல்லும்போது, நம்ம ஜங்க் ஃபுட் அண்ட் ஹெல்தி ஃபுட் வந்து நம்ம பார்க்கலாம். இதுல ஜங்க் ஃபுட் வந்து இப்போ ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஃபுட்டுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறதே இல்லாம போயிருது. ஸோ அதனால அந்த உணவோட முக்கியத்துவத்த பத்தி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தும்போது மட்டும் தான் இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது வராம இருக்கும். ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுறனால அவங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம அத வந்து கம்மி பண்ணணும். நம்மளும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளும் வாங்கி சாப்பிடாம இருக்கணும். அதுதான். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் உணவும் உணர்வும் அப்படிங்கிறத வந்துட்டு சுந்தர ராமசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு கதை மூலியமா ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்து பசிக்காக வறுமையின் பிடியில தவிச்சிட்டு இருக்கும்போது, அந்த குழந்தை வந்து பசிக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும். அந்த அம்மா வந்து ஒவ்வொரு கடை, வீடா ஏறி இறங்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இந்த குழம்புக்கு நீங்க வந்துட்டு வேலை பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா, அந்த குழந்தை வந்து பசியால வந்து ரொம்ப வாடிட்டே இருக்கும்போது, அவரு என்ன பண் அந்த அம்மா என்ன பண்ணும்னா, நம்மள வந்து இந்த மாரி நிலைமைக்கு ஆளாக்குனது இந்த பசி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஒரு கடைக்கட்டால நிக்கும்போது, அந்த தோசை ஸ்மெல் வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்பவே பாதிச்சுரும். அப்ப வந்து இவங்க "அம்மா எனக்கு தோசையாவது வாங்கி தருவீங்களா? உங்ககிட்ட காசு இல்லையே, எப்படி வாங்கி தருவீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, "ஆ இருடா கண்ணா வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டு, அந்த குழந்தைக்கு ஒரு தோசை வாங்கி தருவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா வீட்லேருந்து வாங்கி தருவாங்க. அந்த அம்மா குடுத்த தோசைய அந்த குழந்தை வந்து விடாம சாப்ட்ரும். அதுக்கு அவ்ளோ ஒரு பசி. அப்புறம் அவங்க அம்மாவ பாக்கும். "இந்த ஃபுட் எல்லாம் உனக்கு தான். நீயே சாப்ட்ரு" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த குழந்தை கடகடன்னு சாப்ட்ரும். அம்மா சாப்ட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த வயிறு நெறஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை சொல்லும், "பசி அடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அதுக்கான உணர்வே தெரியும். இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "அவங்க பழசு குடுத்துட்டாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேக்கும். "அதெல்லாம் இல்லம்மா, நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை சாப்பிட்டு, அவங்க அம்மா அந்த இடத்திலேயே வந்துட்டு அ சாலைய விரிச்சு படுக்க வச்சுருவாங்க. அப்ப வந்து அந்த அம்மா நினைப்பாங்க, ஒரு உணவு வந்து எவ்வளோ தூரம் நம்மள வந்து இந்த குழந்தையோட மனசுல வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுக்கு இந்த குழந்தை தேவைதானா? அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் போற மாதிரி, அந்த கதைய வந்து ரொம்ப உருக்கமா எழுதியிருப்பாரு. அந்த கதைய படிக்கும்போது அத உள்வாங்கிக்க முடியும். அ நீங்களும் படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட். நம்ம வந்து தினம் தினம் அறுசுவை உணவுகள சாப்பிட்டு தான் இருக்கோம். இதுல வந்துட்டு ஒவ்வொரு உணவுமே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சென்ஸ குடுக்கும். இப்ப நீங்க காரம் வந்து சார் ஒரு நிமிஷம்.
அறுசுவை உணவுன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு உணவுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அ உணர்வ குடுக்கும். இப்ப காரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அதிகமான கோபத்த குடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கு. சார் அடுத்த ஸ்லைட். ஸோ அது வந்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம உணவுகளையும் எடுத்துக்கணும். அதற்கப்புறமா இப்ப நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தா மருத்துவத்திலிருந்து ஆதிகாலம் தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே, ஒரு பெருங்காயம் எடுத்துட்டாலே அதுல எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற உணவ வச்சே நம்மள வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அப்ப இருந்தே சொல்லியிருக்காங்க. இதுக்காக இப்ப டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ஃபுட்டுலயே நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு சர்க்கரை வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த சுகர் எல்லாம் கம்மி பண்ணிக்கங்க. இந்த கிழங்கெல்லாம் எடுக்காதீங்க. ஃபுட்டு வந்து எந்த மாரி நார்ச்சத்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு வயிறு பிரச்சனை அப்படின்னா, அதுக்கு சீரகம். அந்த மாரி ஒவ்வொன்னுமே சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பொருளையுமே நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா, அது முடியவே முடியாது. அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் உணவு பழக்கத்துல வந்து நம்ம பழமொழி வடிவில பார்த்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு காயுமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு. இப்ப வாழை மரம் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்றோம். அதோட இலையிலிருந்து ஆரம்பிச்சு, அந்த வாழை மரம் மடியிற வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி வந்து செஞ்சுட்டே தான் இருக்கும். அதனால அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா? அத அவசர அவசரமா சாப்பிடும்போது, அது நம்மளுக்கு ஆபத்து தான் விளைவிக்கு அப்படிங்கிறத, இந்த பழமொழி வாயிலா நம்ம நெறையா தெரிஞ்சுக்கலாம். "சீரகம் இல்லா உணவு வந்து சிறக்காது" அப்படின்னு சொல்றாங்க. "தன் காயம் காக்க வெங்காயம் போதும்." இப்ப வெங்காயம் சாப்பிட்டோம்னா, நம்மளுக்கு உடல்ல எதிர்ப்பு சக்தி உருவாகுது. ஸோ, அதனால நம்மளுக்கு எந்த ஒரு விய அதாவது எந்த எதிர்ப்பு சக்தி உருவாகும்போது, நம்மளுக்கான ஆற்றல் பிளஸ் வந்துட்டு நம்மளுக்கு வியாதி அப்படிங்கிறது ஒண்ணும் வராம இருக்கும். அந்த மாதிரி. அப்புறம் தினம் தினம் ஒரு பூண்டு சாப்பிடுறோம். அதனால வந்து நம்மளுக்கு பென்சிலின் சக்தி வந்து அதிகமா உருவாகுது. தலை வலிக்குது அப்படின்னா, ஒரு முள்ளங்கி சாறு எடுத்து சாப்பிட்டாலே போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு காய், கீரை, ஒவ்வொரு பொருள்லயுமே வந்துட்டு அவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பழமொழி வாயிலாவே அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு நம்ம ஒரு விருந்து அப்படின்னு பார்த்தாலுமே, நம்ம வீட்ல தினம்தோறும் நம்ம சமைக்கிற சாப்பாட்டிலேயே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு அரிசி எடுத்துட்டீங்கன்னா, கார்போஹைட்ரேட் இருக்கும். ஏதாவது ஒரு பொரியல் எடுத்துக்காம நம்ம தினம்தோறும் ஒரு காய், ஒரு பழம் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது, நம்மளுக்கு சமச்சீரான உணவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். ஸோ, அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி படையல் சோறு இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம உணவு சாப்பிடணும் அப்படின்னா, எந்த உணவு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு உயிருக்குமே வந்து இறைவனோட படைப்பிலேயே வந்துட்டு தனித்தன்மை இருக்கு. இப்ப நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை உணவுல வந்துட்டு தாவர உணவை உட்கொள்வதற்கான உடலமைப்பு தான் வந்து நம்ம பெற்றிருக்கோம். இந்த குடல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மனிதனுக்கு வந்து நீண்ட குடலா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அதுல அந்த வியர்வை துவாரங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். இத விலங்குகள கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி இல்ல. அதே மாரி நம்மளுக்கு நகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கும். இப்ப நீங்க நகங்கள சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் உடலின் மொழி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல நகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த நகத்த வச்சே நம்ம சொல்லிடலாம். இவங்களுக்கு ஒரு ரத்தம் குறைபாடு இருக்கா? இல்ல ஏதாவது வியாதினால பாதிக்கப்படுறாங்களா? ஒரு நகம் வந்து செழிப்பா இருக்குதுன்னா, அவங்களோட உடல் ஆரோக்கியத்த நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு முடிய வச்சு கூட சொல்லலாம். உங்களோட ஹெட் டூ ஃபுட் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கனாலே, உங்களுக்கான சேஞ்சஸ் வந்து தெரியும். ஒரு தோல்ல வந்துட்டு ஒரு தேமல் வருது அப்டின்னா, உங்களுக்கு என்ன வியாதி அப்படிங்கிறது முதல்ல உங்களோட வயிற வந்து நீங்க சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உடலோட மொழிகள். அதற்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த உமிழ்நீர் சுரக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஜீரணிக்கிறதுக்கான சக்திகள் அந்த என்சைம் எல்லாம் வந்துட்டு இயற்கை உணவு தாவரத்துல தான் வந்து அதிகமா நம்மளுக்கு எடுத்துக்கும்போது மட்டும் தான் மனிதன் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதோட பிஹெச் ஃபுட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 4 to 5 இருக்கும். இதே விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 தான் இருக்கும். அதுங்கலாம் கடிச்செல்லாம் ரொம்ப கடிச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டுலாம் இல்ல. அதுங்க அப்படியே முழுங்குங்க விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா. நாயெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது போட்டோம்னா டக்குன்னு மென்னு அப்படியெல்லாம் சாப்பிடாது. இதே பசுமாட பாத்தீங்கன்னா, அத நல்லா அசைச்சு மென்னும்ட்டு இடையில அப்பப்போ மென்னுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு இயற்கை உணவு தான் எடுக்கணும். அப்ப பசு வந்து நம்ம தெய்வமா வழிபட்டுட்டு இருக்கோம்.
அப்புறம் குடலோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 முதல் 11 மடங்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, எந்த உணவு நம்மளுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். நெக்ஸ்ட் உடல் நலம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஊட்டச்சத்து. நம்மளோட ஊட்டச்சத்துல இருந்தா நம்மளோட உடல் நலத்த பெற முடியும். ஸோ, அதனால நம்ம எந்த சத்தான உணவுகள எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே தினம் தினம் அ பின்பற்றணும். நெக்ஸ்ட் இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு தடை இருக்கும். நம்ம இந்த உணவு சாப்பிட்டா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு புரதச்சத்து உணவு வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப வெயிட் கம்மியா பண்ணணும் அப்படின்னா, அந்த புரதச்சத்து தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த புரோட்டீன் கன்டென்ட் அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இறைச்சியில தான் வந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது வந்துட்டு முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய உண்மை. ஏன்னா இறைச்சியில மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தாவர உணவுலயுமே இருக்கு. இதுல புரதம் நெறைய பயிர் வகைகள் அந்த மாதிரி இருக்கு. இதுல சைவ உணவு வந்து நல்ல ஆரோக்கியத்தை குடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியும். சரி நெக்ஸ்ட். இத வந்து நீங்களே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அத ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களே தான் உணர முடியும். அடுத்தது இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, யானைய எடுத்துக்கங்களேன். அது எவ்வளவு பெரிய மிருகம். அதுக்கான ஒரு அது என்ன சாப்பிடுது? அது என்னைக்காவது ஒரு மாமிச உணவு எடுத்துக்குதான்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆற்றல் வந்து இயற்கை உணவுலயே கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நெக்ஸ்ட்டு இப்ப நெறைய பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. எங்க பார்த்தாலும் வந்து டயபெட்டிஸு, ஹார்ட் அட்டாக், அப்புறம் சுகர் இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து தினம் தினம் வந்துட்டே தான் இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாதி வருதுன்னே நம்மனால சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான வியாதிகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் அட்டாக்கே சொல்லலாம். அது சைலன்ட் அட்டாக் அதெல்லாம் வந்து இப்போ நெறைய வந்துட்டு இருக்கு. இது வந்து இங்கிலாந்துல வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 50% வந்து இந்த எ மாமிச உணவு எடுத்துக்கிறனால ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அமெரிக்கா ஜேர்னல் வந்து ரிசர்ச் பண்ணதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இத வந்து 97% வந்து சைவ உணவு மூலியமா தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் புற்றுநோய் அப்படிங்கிறது அதற்கு அடுத்ததா வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னே நம்மளுக்கு தெரியல. இன்றளவுக்கும் வந்து புற்றுநோய் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தா வருது. ஆனா அதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத சொல்லல. ஆனா நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வகையில இருந்தாலும் நம்மளோட ஆயுட்காலத்த மட்டும் தான் அதிகப்படுத்த முடியுமே தவிர, அ இது வந்துட்டு நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அந்த வகையில புற்றுநோய் எதனால வருது அப்படின்னா, நெக்ஸ்ட் சமைத்த மாமிசத்திலயும் மீன்கள் வந்து புற்றுநோய் வந்து அதிகமா குடுக்குது. இதுல வந்து மெயினா அந்த டிஎன்ஏவை தாக்கும்போது நம்மளுக்கு புற்றுநோய்கள் வந்து உருவாக்கின்றன அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் தாவர உணவுகளை விட இறைச்சியில வந்துட்டு 14 மடங்கு அதிகமான ரசாயனங்கள் வந்து கலக்குறாங்க. ஏன்னா, அந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா? எவ்ளோ நம்ம ஒரு மாசமா வந்து அந்த சுற்றுச்சூழல பத்தி எல்லாம் பார்த்தோம். ஸோ அதுலலாம் எவ்ளோ ரசாயனங்கள் வந்து பொல்யூஷன் மாசுபாடு, தண்ணீல இருக்கிறது, இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வகையில பார்த்தீங்கன்னா, மாமிச உணவுகள எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கப்புறம் இந்த உலக பசி அப்படிங்கிறது. பசி வந்து அதான் நான் அப்பலயே சொன்ன மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் 20 மில்லியன் பீப்பிள் வந்துட்டு பசினால இறக்குறாங்க. நம்ம அந்த ஒரு ஃபுட்ட வந்து வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பேருக்கான ஃபுட் வந்து நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா, நம்ம ஃபுட்ட வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதற்கப்புறம் ஒரு கவிதை. இல்லை என்று இறந்து கேட்கும் கைகள் நீளும்போது, இந்தா என்று இறங்கிக் கொடுக்கும் இதயங்கள் இருந்தால் போதும், வறுமையின் பிடியில் வயிறாவது சிக்காமல் இருக்கும். அதாவது நம்ம யாராவது நம்மளுக்கு கேட்கும்போது நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம எடுத்து குடுத்துட்டோம் அப்படின்னாலே, அந்த வறுமை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியும். அதற்கப்புறம் நம்ம ஐநா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இறைச்சி வந்து நம்மளுக்கு நெறைய பேர் வந்து இப்ப நீங்க ஜெனரலா ஒரு இறைச்சி எடுத்து சாப்பிடும்போது, அதுக்கான ஒரு உற்பத்தி அப்படிங்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அத வந்து சொல்லியிருக்காங்க. இறைச்சி சாப்பிடுறதுனால நெறைய பேரோட உணவுகளுக்கு வந்து வறுமை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம
நம்ம இப்படி கும்பிட்டு வந்து அனுப்புறோம். அதாவது ஒரு வயல்ல வந்து சாமி கும்பிட்டு இறையருளோட விதைச்சு, அந்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்பையில கிடக்கு. இதெல்லாம் யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால மட்டும் தான் இந்த மாற்றம். இது எப்படி நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா, அதுவும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 1 கிலோ மாட்டு இறைச்சி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 16 கிலோ தானியத்த வந்து அந்த மாடு உட்கொண்டா மட்டும் தான், அந்த இறைச்சி வந்துட்டு கிடைக்குது. ஸோ 2 நபருக்கான ஒரு உணவு நம்ம 20 நபரே சாப்பிட்டுறலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுட்டு வந்து அ நம்ம வந்து இயற்கை உணவுக்கும், மாமிச உணவுக்குமான ஒரு வித்தியாசத்த வந்து இந்த இடத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே உணரணும். அதுதான். நெக்ஸ்ட்டு இது அதேதான். நீங்க அந்த கால்நடைய வளர்க்கறதுக்காக நம்ம எவ்ளோ தானியங்கள வந்து போட்டு அந்த கால்நடைகள வளர்க்குறோம் அப்படிங்கிறத ராபின்சன் வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அ அதே மாதிரி நம்ம ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து 40,000 பவுண்ட் உருளைக்கிழங்கு அல்லது 250 பவுண்ட் மாட்டிறைச்சி உற்பத்தி செய்யணும்னா, அதுக்கு நம்ம எவ்வளவு வந்துட்டு அ விதைக்கிறதுக்கான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு. 2வது அந்த இறைச்சி வந்து உட்கொள்றோம் இல்லையா? ஒரு 10% உட்கொள்றோம். ஆனா அதுக்காக முதலீடு அப்படிங்கிறது எவ்வளவு அதிகமா இருக்குது. அது வந்து ஒரு 100 மில்லியன் மக்களுக்கு போதுமானதா இருக்குதுன்னா, நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு எதன் மீது நம்ம மோகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். இது வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு அ எவ்வளவு சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது தான் குடுத்துருக்காங்க. ம் இத வந்து 72 மினிமம் வந்து ஒரு 72 வயசு இருக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ உயிரினங்கள அவன் அழிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த உயிரினங்கள அழிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த உயிரினங்கள வந்து நம்மளோட உடல்ல வந்து புதைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அதற்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம சைவ உணவை உட்கொள்ளும்போது, நம்ம 2050ல வந்துட்டு அ உணவு பசி, வறுமை அப்படிங்கிற அந்த பிரச்சனை இல்லாம இருக்கலாம். நான் நம்புறேன் அதைய. அதற்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல எவ்வளோ விலங்குகள் வந்துட்டு இறைச்சிக்காக கொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு 6,60,000 விலங்குகள் வந்து இறைச்சிக்காக கொல்றாங்களாம். ஸோ இத வந்து நம்ம தனிநபர் ஒவ்வொருவருமே வந்துட்டு உணரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்துறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்க இதுதான் தேர்ந்தெடுத்துக்கணும். இன்னைக்கு காலையில நான் இந்த ஃபுட் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அத நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கே விட்டுறேன் உங்களோட உணவுகள. அதற்கப்புறம் நம்ம ஒரு உ உ இப்போ நம்ம இயற்கை உணவ வந்து எடுத்துக்கிட்டு வாழ்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோனார்டோ டாவின்சி. இவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே மனிதன் வந்து மிருகங்களின் ராஜா. அவனுடைய குரூரத்தனம் மிருகங்களை மிஞ்சியது. மற்ற உயிர்களின் மரணத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் பிணங்களை அடக்கம் செய்யும் இடமே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அந்த குணம் வந்து நம்மளுக்கு வந்துரும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் பித்தாகரஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரும் அதே தான் வலியுறுத்தி சொல்றாரு. விலங்குகளை கொன்று மாமிசம் சாப்பிடுபவர்கள் தங்களது சொந்த படுகொலை செய்யும் திட்டம் அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் நம்ம வியர் பண்றோம் இல்லையா? இந்த கம்பளி, இந்த ஸ்வெட்டர் அதெல்லாம் வந்துட்டு விலங்குகள இது பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் கூட வந்துட்டு ஒரு காரணமா வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட். அதுதான். இது வந்து அந்த உணர்வ தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லைட்ல. ஸோ நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அந்த ஃபுட்டோட ரியாக்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதுலருந்து நம்ம வந்து சைவ உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கலாம். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் அப்துல் கலாம் ஆகட்டும், மைக்கேல் ஜாக்சன் ஆகட்டும், இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட் அவுட் பண்ணனா சொல்லிட்டே போலாம். அவ்ளோ பேரும் வந்துட்டு வெஜிடேரியன் ஃபுட்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபுட்டு அப்துல் கலாம் பத்தி பார்க்கும்போது ஒரு கதை இருக்கும். அவங்க அம்மா வந்து ரொட்டி சுட்டு தருவாங்க. அப்ப அந்த ரொட்டி வந்து கருகினா கூட அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது அவங்க சாப்பிடும்போது உரையாடிப்பாங்க. ஆனா அவங்க அண்ணங்கிட்ட சொல்லுவாரு, "அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. அதனால நம்ம என்னைக்கும் காயப்படுத்தக்கூடாது." அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து அவரு ரொம்ப அழகா வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம சாப்பிடுற உணவ நம்ம ரொம்ப அலட்சியமா சொல்லிருவோம். இது என்ன டேஸ்ட்டாவா செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத. அத நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அத சாப்பிடும்போது தெரியாது. அத செஞ்சு நாமளா பார்க்கும்போது மட்டும் தான் அதோட உணர்வு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான ஒண்ணு. அத வந்து நீங்க ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, மாதம் ஒரு முறை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வாரம் ஒரு முறை எடுத்தாலும் சரி,
இல்ல ஒரு நாள்ல வந்துட்டு நீங்க லிக்விட் ஃபுட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி விரதம் வந்து நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆனா விரதம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கிருத்திகை, பிரதோஷம், சிவராத்திரி இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு, அதற்காக மனிதர்கள் வந்து விரதம் இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாட்களில் வந்து மிக எளிமையான உணவுகளை எடுத்துட்டு, அதற்கப்புறமா வந்துட்டு நம்ம நல்ல அறுசுவை உணவுகளும் எடுத்துப்போம். ஸோ இந்த உடலுக்கும் வந்து ஓய்வு குடுத்த மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறக்கான ஒரு திருவிழாக்கள்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விரதமே வந்து நம்ம விரதம், விழாக்கள் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒன்று உணவுகள்ல. அத நம்ம கடைபிடித்தாலே போதும். அதற்கப்புறம் இப்ப நீங்க இது வந்து நான் எழுதின பாட்டு. இது நாங்க வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கோம். அ புலர்ந்திடும் பொழுதிலே அழகிய செங்கதிர் பூவிதழ் மலரவே தோன்றுகின்றான். மலர்ந்திடும் மலர்களே பரப்பிடும் நறுமணம் மனையிடம் தேடியே வருகின்றாய். உலர்ந்திடும் பழங்களே உயரிய நோக்கமாய் ஊட்டமாய் வழங்கவே வந்திடுதே. நலம் தரும் பொருள்தனை வழங்கியே நற்பயன் நாடியே வாழ்விலே செய்திடுவோம். எங்களுக்கு ஒரு நாங்க வந்து ஒரு இதுல வந்து கத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக எழுதின கவிதை. நெக்ஸ்ட் வந்து நீங்க தினம் நாம என்ன ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத இந்த ஒரு ஸ்லைட்ல நம்ம உணர்ந்துக்கலாம். நம்ம அதிகாலையில் எழுந்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நற்புலரே ஒரு உதாரணம். ஆகாயத்தை தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியும் நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு இப்படி வானத்தை பார்த்து கும்பிடுவோம் அந்த இறை சக்திய. அதற்கப்புறம் நம்மளோட ஹார்ட் பீட் எப்படி நல்லா இயங்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். நம்ம நல்லா பல்லு விளக்குறது அப்படிங்கறது அந்த பிரஷ்ல மட்டும் தேய்க்காம நம்ம அந்த கையில வந்துட்டு அந்த ஈர்களையும் வந்து அழுத்தி தேய்க்கணும். உடல் வியர்வை தகுந்த மாதிரி நம்ம வந்து உழைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம ஊளைச்சதை போடாம இருக்கணும் அப்படின்னா நம்ம உழைச்சாலே போதும். அப்புறம் அதை எருது போல உழைக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாப்பிடுறது வந்து நம்ம சொல்லியிருப்போம். காலையில ராஜா மாதிரி சாப்பிடுங்க. நைட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியா சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். எளிய உணவுகளை எடுத்துக்க சொல்லியிருப்போம். அந்த மாதிரி. அப்புறம் ஐம்புலன் புதுக்கு. நம்மளோட 5 புலன்களையும் நம்ம வந்து எப்போதுமே வந்துட்டு புதுப்பிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கறது இந்த ஸ்லைட்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஒழித்து விடு புகை, மதுவை. அத தயாரிக்கிறவங்களே ஸ்டாப் பண்ணிட்டா வாங்குறவங்க இருக்க மாட்டாங்கங்கிறது என்னோட கருத்து. ஓட்டம் போல் நட. அதுக்குதான் தினமும் நடைபயிற்சி அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்று. ஔடகம் பசி. அதாவது நம்மளுக்கு வந்து மருந்து அப்படிங்கிறது தேவையில்ல. உணவு தான் வந்துட்டு நம்மளுக்கு பசியும் பிளஸ் மருந்தாவும் செயல்படும். அதனால எந்த உணவை நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். சோ இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் நம்ம ஒண்ணே ஒண்ணு சொல்லலாம். நம்ம நம்ம கிட்ட மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொன்னார் இல்லையா? அந்த ஒவ்வொரு அந்த லைனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிந்திக்கிற மாதிரி இருக்கும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு லைனுமே வந்து அந்த பாட்டை படிச்சு பார்த்தா தெரியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம செய்யற விஷயங்கள் வந்து நல்லதா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட உறுதி அப்படிங்கறது எப்படி? உங்ககிட்ட உறுதி இருந்துச்சுன்னா நீங்க உணவுலயே இருப்பீங்க. உங்க மனசுல உறுதி அத வந்து ஃபர்ஸ்ட் உணவுல காட்டுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட உறுதி மனசுக்கு வந்துரும். உண்ணும் உணவு வந்து நம்மளோட உடல் எல்லா இடத்துலயும் பாயும் மாதிரி நம்மளோட எண்ணக்கூடிய எண்ணம் வந்து எல்லா இடத்துலயும் பாயும். அதுக்குதான உணவு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். சோ தாவரங்கள்லாம் வந்து நம்ம என்னைக்குமே யாரையும் துன்புறுத்தாது. அந்த மாதிரி நம்ம உணவு வகைகளை மேற்கொள்ளலாம். நன்றி வாய்ப்பிற்கு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சுமதி மேம் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? சுமதி மேம் இருக்கீங்களா? சார் அவங்க அன்மியூட் பண்ணிட்டாங்க சார், வாய்ஸ் காணோம். அதனால தான் நான் அவரோட எது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஓகே, அன்மியூட் பண்ணியிருக்காங்க சார், பேசுகிறாங்க, பட் நம்ம கேட்கல. ஓகே, தேங்க்யூ சார்.
இன்றைய ஒரு அருமையான செஷன் வழங்கின இன்றைய பயிற்றுனரை பற்றிய சிறிய அறிமுகம் வழங்க லக்ஷ்மணாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இனிய நட்புணர்வு வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கு நமக்கு பயிற்சி வழங்கிய ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள உடுமலைப்பேட்டை நகரைச் சேர்ந்தவர். இவருடைய கணவர் போக்குவரத்து துறையில் பணியாற்றி வருகின்றார். 2 ஆண் மகன்களுக்கு தாயாக விளங்கும் இவர் செவிலியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் டியூட்டராக தமிழக அரசின் சுகாதாரத்துறையில் பணியாற்றி வருகின்றார். தனது தொழில் சார்ந்த அலுவல்களை தாண்டி தமிழ் இலக்கியத்தின் மீதும் குறிப்பாக திருக்குறள் மீதும் அதிக பற்று கொண்டவர். இதன் காரணமாக திருக்குறள் கதைகள் என்ற ஒரு சிறு நூலையும் அவர் எழுதி அது பதிப்பதாகி வெளியே வந்திருக்கின்றது. தனது பணிகளை தாண்டி ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு தாயாக, ஒரு நல்ல ஒரு மனைவியாக, அது இத்தனை பரிமாணங்களையும் தாண்டி அவர் ஒரு இலக்கிய ஆர்வலராக பல்வேறு தளங்களில் பணியாற்றி வருவது சிறப்புக்குரியது. ஆன்லைன், ஆஃப்லைன் என்று சொல்லக்கூடிய அனைத்து தமிழ் இலக்கிய மற்றும் தமிழ் கூறும் நல்லுறவுக்கு தன்னால் ஆன்ற பணிகளை மிக சிறப்பாக செய்து வரக்கூடியவர் தான் இன்றைய பயிற்சியாளர் சிவகணி அவர்கள். மிகவும் அமைதியாகவும் ஆனால் ஆழ்ந்த ஒரு அறிவுடன் பேசக்கூடிய பண்பாளர், பழகுவதற்கு இனியவர், நல்லதொரு சகோதரியாக அனைவருக்குமே விளங்கி கொண்டிருப்பவர். ஸோ வினைத்தீர்த்தன் ஐயா அவர்கள் மூலமாக நமது தளத்திற்கு அறிமுகமான இவர் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் நம்முடன் பயணித்து வருவது மிகவும் சிறப்புக்குரியது. எவ்வளவு அலுவலர்களுக்காக மத்தியில் அவர் புறப்பட்டு செல்ல வேண்டும் இருந்தாலும் கூட ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு தனது பங்களிப்பை மிக சிறப்பாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார். உணவும் உணர்வும் என்கிற இந்த தலைப்பில் அவர் உரையாற்றி இருப்பது மிக சிறப்பு. அதே உணர்வுடன் இந்த நட்புணரி தளத்தில் தொடர்ந்து இயங்கி வருவது அதைவிட சிறப்பு. சுகாதாரத்துறை பணியாற்றி வரக்கூடிய அவர் நோயாளிகளை மிக சிறப்புற கவனிக்க இளம் பயிற்சியாளருக்கு தினம் தினம் பயிற்சி வழங்குவதோடு நோயாளிகளுக்கு உணவை பற்றி சொல்லக்கூடிய தனது ஆழ்ந்த அறிவை பயன்படுத்தி இன்றைய தலைப்பை மிக சிறப்பாக சீர்தூக்கி நடத்தி இருக்கின்றார். அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து அவரை அறிமுகம் செய்ய வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு அருமையான இன்ட்ரொடக்ஷன் வழங்கின லக்ஷ்மணாராயண் சார் அவர்களுக்கு மிக நன்றி. இன்றைய பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் யாராவது இருக்கீங்களா இங்கே? இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பின்னோட்டம் வழங்குவதற்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுமாறு நான் கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி பின்னோட்டம் வழங்குகிற நண்பர்கள் நேரம் கருதி ஹம்பல் ரெக்வஸ்ட், ஏன்னா ஒவ்வொரு நேரமும் இன்னொருத்தவங்களோட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தை நம்மளோட நேரம் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு நிறைய நேரங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு இது முக்கியமானதாக இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் நேரத்தையும் கருதி குறைந்த நேரத்தில் சுருக்கமாக பின்னோட்டம் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு செஷன். உணவும் உணர்வும் என்ன நம்ம எதிர்பார்த்து தலைப்பை ஆரம்பிச்சோமோ அந்த கோணத்திலேயே அந்த விஷயத்தை கொண்டு போனாங்க. எந்த அளவுக்கு இந்த உணவுங்கிறது என்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அது எதெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது, வெஜிடேரியன் ஃபுட்டோட அதோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம உணவு நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது வெளியில உணவு பற்றாக்குறையினால, அந்த மாதிரி அழகழகா சொல்லி நிறைய ஊடால நிறைய கவிதைகள் சொல்லி நம்ம திருக்குறள் சொல்லி அவங்க விட்டு வைக்காத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு பிரசன்டேஷன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறைய இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். ஆனந்தன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார்.
அனைவருக்கும் இனிய நற்புழை காலை வணக்கங்கள். சகோதரனுடைய செஷன் வந்து வெளியில எப்படி பலத்த மழை அடிக்குதோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த செஷனுக்குள்ள அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம கடன்னு ஏகப்பட்ட ஸ்லைட்ஸ். அவங்க சொன்னதும் வந்து ரொம்ப வேகமா அத நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அவளை இன்னும் நிறுத்தி நிதானமா கொஞ்சம் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் அதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போயிருந்தாங்கன்னு இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்ல அருமையான ஒரு செஷன். முக்கியமா வெஜிடேரியன் இதை பத்தி அழகா சொன்னாங்க. அதுக்கு ஒரு முத்தைப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. யானை வந்து ஆவர உண்ணி தானே, அவ்வளவு பெரிய உருவத்திற்கு தேவையான அவ்வளவு சத்துக்கள் வந்து எப்படி ஒரு தாவர உண்ணிக்கு அந்த வெஜிடேரியன் இதுல இருந்து கிடைக்குது அப்படிங்கறத பத்தி வச்சு, அப்போ வந்து இறைச்சியில தான் வந்து மனிதனுக்கு தேவையான அந்த சத்து இருக்குது அப்படிங்கிறது பொய், வெஜிடேரியன் ஃபுட்ல வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கறத பத்தி ஆணித்தரமா சொன்னாங்க. திருக்குறள்ல இருந்தும் மத்த கடைசியில அவங்க முக்கியமா லியோனார்டோ டாவின்சி சொன்ன அந்த விஷயத்த சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது யார் இறைச்சி உண்டாங்களோ அவங்க தன்னுடைய வயிற்றை வந்து ஒரு கிரேவியார்டா மாத்துறாங்க அப்படிங்கறத பத்தியும், அதுக்கு பின்னாடி இன்னொரு இதை பத்தி கூட சொன்னாங்க. ரொம்ப அருமையான செஷன். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன். அதை கிரகிக்கிறதுக்கு இன்னொரு 1 மாசம் வேணும்னு நினைக்கிறேன். சிறந்த ஒரு ப்ரெசன்டேஷன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது என்னுடைய பின்னோட்டம் நான் இங்கே வழங்கிடுறேன். இவ்வளோ ஸ்லைட்ஸ் இருந்தாலும் இவ்வளோ தகவல்கள் ஒரு நேரத்தில் கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவு இன்றைய செஷன் இருந்துச்சு. அதாவது எக்ஸாக்ட் டைம் அப்படின்றதையும் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட்டையும் சூப்பராக ஃபாலோ பண்ணாங்க. சிலர்லாம் நான் ஸ்லைடு வச்சுருக்கேன் அப்படின்ட்டுறதுக்காக டைமை இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஸ்லைடு இருந்தாலுமே அது எக்ஸாக்ட் டைமை இவ்வளோ நேரம்னா அந்த இவ்வளோ நேரத்துக்குள்ளே எத்தனை ஸ்லைடு இருந்தாலும் அதை கரெக்டாக ஒரு ப்ரிப்பேர்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பயிற்றுனர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிலர் கூட சொதப்பிடுவாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்லைடு எப்படி போட போகிறாங்கன்னு நான் நேற்று பார்த்தேன். ஆனால் அந்த இத்தனை ஸ்லைடையும் கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் அந்த ½ அன் ஹவர்லேருந்து 1 நிமிஷம் கூட மிஸ் பண்ணவே இல்லை. 1 நிமிஷம் தாண்டி போகல. எக்ஸாக்ட் டைமாக இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க மேடம் வந்து ரொம்ப ஸ்பீடாக, சார் ரொம்ப அருமையாக மலையோட கம்பேர் பண்ணி சொன்னாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பீடாக கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக கொடுத்தம்போது கூட சாரே சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்கிற அளவு அதில் ஆழமாகவும் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக மீண்டும் ரமேஷ் சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மெயினா நான் சொல்ல விரும்புறது வந்து ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். அவங்களோட ஸ்லைட ப்ரிப்பரேஷன் வந்து வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. வெரி கலர்ஃபுல், நிறைய பிக்சர்ஸ், இதுக்கு யூஸ்ஃபுல்லான பல தகவல்களை வச்சு ஸ்லைட் ப்ரிப்பரேஷன் பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பாராட்டுதல் தெரிவிக்கணும். அதோட இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இது பண்ணேன். 1 கிலோ இறைச்சிக்கு 16 கிலோ தானியங்கள் ஒரு மாடு சாப்பிடணும், இந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து மிக அரிய தகவல். இது வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப அருமையான செஷன் அது. அதாவது ஒரு மருத்துவ ஃபீல்டுல இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய எப்படி சொல்லுவாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. தமிழ் இலக்கிய ஆர்வம் காரணமாக நிறைய கவிதைகள் வேற இடல கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த சைவ உணவு அசைவ உணவு ரெண்டுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை சொன்ன விஷயம் அது. அதாவது ஒரு 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 அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம செலவு பண்றோம், அது ஒரு சைவ உணவு அப்படிங்கிறது எளிமையான ஒரு முறையில எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சத்துள்ள ஒரு பொருள் நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னது. அத ஹியூமன் பாடியை வந்து கிரேவியார்ட்னு சொன்னது அதோட உச்சம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுங்க ஆனந்தன் சார் அதை வலியுறுத்தி பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய கருத்துக்கள் மேம் நீங்க சொன்னதுல முக்கியமா வந்து ஆபத்தாண்டவன், நற்பொருளோட ஆபத்தாண்டவன் மேம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று இமீடியட்டா எனக்கு ஆள் வேணும், 2வது வேணும், இமீடியட்டா சரின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம், அதுக்கு ஒரு தைரியம்
வேணும். எவ்வளவு பெரிய ட்ரெயினரா இருந்தாலும் டக்குன்னு சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வர்றது வந்து நட்புல எல்லாருக்குமே தைரியம் உண்டு. ஆனா இருந்தாலும் அதுல கொஞ்சம் ஒரு துணிச்சல் சிங்கப்பெண் தான் உண்மையிலேயே. டக்குன்னு உள்ள வந்து நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க பாத்தீங்களா. நான் பின்வாங்கினதுக்கு அவங்க சொன்னாங்க சிங்கம் பின்வாங்கலாமா அப்படின்னு சொல்லி என்னையெல்லாம் உசுப்பேத்தி விட்டு பார்த்தாங்க. அப்ப எனக்கு நேரம் இல்லை, அதுதான் தட் இஸ் இஷ்யூ. இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு அது முடியாது, அதனாலதான் நான் உள்ள வரல. ஒரு சாரி நான் சாரி கேட்டுக்க விரும்புறேன் இந்த இடத்துல. நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, சார் நீங்க ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம், கண்டிப்பா நான் வெளியில இருப்பேன், என்னால முடியாது, என்ன பையனுக்கு காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை இங்க திருப்பி பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது, நல்ல ப்ரெசன்டேஷன், அருமையா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். தலைப்பு ஊட்டி நிறைய பயணிச்சிருக்கீங்க. ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர்கிட்ட இருந்து நீங்க செவிலியரோட ட்ரெயினர்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை கேட்கறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. நிறைய சூப்பரா சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். சார் எனக்கு வந்து கேட்கலாம் இல்லை சார், மெசேஜ் மட்டும் தான் சார் போட்டாங்க. பிபிடியை காலையில் கால் பண்ண பிறகு பண்ணிவிடுங்க சார் அப்படின்னாங்க சார். திடீர்னு இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணேன் சார். நன்றி சார், தேங்க்யூ சார். நல்ல ஒரு உரிமை சகோதரங்கிற உரிமை கண்டிப்பா நிச்சயமாக நன்றி பிருத்திவிராஜன் சார். லக்ஷ்மி நாராயணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நட்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. சகோதரி சிவகனி அவர்கள் நிறைய புத்தகங்கள் வாசிப்பவர். சிறு வயது முதலே புத்தகங்கள் வாசிப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர். அதன் காரணமாக இந்த உணவும் உணர்வும் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு ஒட்டிய சுந்தர ராமசாமியின் ஒரு சிறுகதையை மிக அருமையாக எடுத்து இங்கே அதன் கதையை சிறிது நேரம் நமக்கு பகிர்ந்து கொண்டார். ஒரு சிறு குழந்தையின் பசி, அது உணவு தேவை, அது என்னென்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது என்பதனை குறித்தும் இங்கே நம்மளிடையே விவரித்தார். உணர்வும் தாண்டி ஒரு பசி கொடுமையானது ஒரு சிறு பிஞ்சு குழந்தையின் உணர்வுகளை எந்த அளவெல்லாம் வெளிப்படுத்தும் என்பதனை அந்த பசியின் தாக்கம் உணர்ந்தவர்களாலே சொல்ல முடியும். சிலர் உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்காக கண்டபடிக்கு சாப்பிடுவார்கள். சிலர் தேவை எறிந்து உண்பார்கள். ஆனால் பசிக்கு உணவு உண்பவர்கள் மட்டுமே எனக்கு தெரிந்து உண்மையாக உணவை சாப்பிட உரிமைப்படுத்தவர்கள் என்றே நான் நினைக்கிறேன். அதுதான் வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியன் என்றவர். அதாவது பசி நீர் தேவை ஒரு பயிருக்கு, மனிதனுக்கு உணவு தேவை. அதனால்தான் இன்னும் கூட வடலூரில் அந்த அணையா தெய்வத்திற்கு ஊட்டி தீபமும் அணையவில்லை, அங்கு அடுப்பும் அணையவில்லை என்று சொல்வார்கள். அந்த பசி கொடுமை உணர்வை உணர்ந்ததனால் வள்ளலாரை அவர்கள் அந்த காலம் முதல் இன்று தொட்டு வரை ஒரு அருவமாக இருந்து பல பேரின் பசியை போட்டு தலைப்பின் கீழ் சுந்தர ராமசாமியின் கதையையும் சொல்லி பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்காக நம்ம ஆனந்தன் அவர்கள் சொன்னது போல ஏகப்பட்ட ஸ்லைடுகள் பிபிடிகள் கொடுத்திருந்தார். அதை இன்னும் கூட குறைத்து சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் ஆழமாகவும் பதிவு செய்திருக்கலாம் சகோதரி அவர்களுக்கு. இதை ஒரு சின்ன ஆலோசனையாக தான் அவரும் கூறினார், நானும் அதை வழிமொழிகிறேன். ஆக நாம் சொல்ல ஒரு 5-6 ஸ்லைடுகளில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை இன்னும் ஆழமாக பதிவு செய்திருந்தால் இன்னும் இருந்திருக்கும். உங்களுடைய படைப்பை 2ஆம் பாராட்டுகள் தெரிவித்து தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு தளத்தில் இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தாக வீரசேகரன் சார். வீரசேகரன் சார் அவங்களோட ஃபீட்பேக் வழங்குறது முன்னாடி அனைவருக்கும் ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் லெஃப்ட் ஆகிட்டுருக்காங்க. ஒரு பயிற்றுனர் எடுத்தாங்கன்னா அந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபீட்பேக் எல்லோரும் சொல்கிறத கேட்கறதுக்கு இருக்கணும் அப்படின்றது வேண்டுகோள். இன்னொரு தகவல் என்னென்னா, ரொம்ப நாள் நற்புலரி நண்பர்கள் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றது நேற்று யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு டிசம்பர் மாதத்தின் மிடில் அரேஞ்ச் பண்ணான்ற ஒரு ஐடியா. இது வெறும் கெட் டுகெதர் அப்படின்றத விட ஏற்கனவே கோவா ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட ஒரு ரீஸ்டார்ட்டாக வச்சிடலாம். அந்த ப்ரோக்ராம் ப்ளஸ் நற்புலரி கெட் டுகெதர் வைக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. நாகப்பட்டினத்தில் 15ஆம் தேதி இல்லாட்டி 22ஆம் தேதி இந்த 2 நாளில்
கோவா ப்ரோக்ராம் ப்ளஸ் நம்ம நற்புலரியோட கெட் டுகெதர் இருக்கும். இது வந்து நார்மலாக நற்புலரியில் பெய்டு ப்ரோக்ராம் நம்ம ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் நற்புலரியை வந்து நண்பர்கள் எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் அந்த ப்ரோக்ராமோடு அதை சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. விருப்பம் இருக்கிறவங்க வந்து அந்த ப்ரோக்ராமில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைன்னா நற்புலரி கெட் டுகெதருக்கு மட்டும் வரலாம் ஈவினிங் டைமில். அன்றைக்கி ப்ரோக்ராமும் வந்து கலந்துக்கலாம். இது வந்து இந்த தகவலை நான் இங்கே பரிமாறிக்கிறேன். இப்போது வந்து வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். லியோனார்டோ வின்சி அவர் வந்து ஒரு படம் வரைஞ்சிருப்பார். அவர் மேத்தமெட்டிஷியன், அதோட சேர்ந்து படம் வரைஞ்சிருப்பார். அந்த படம் தான் எல்லாருக்கும் தெரியும், மோனோலிசா. அந்த சிரிப்பு என்ன சிரிப்புன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. எல்லாம் அதுல அடங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நான் சிரிக்க நினைக்கிறேன். எல்லாம் அடங்கி இருக்கு, சகோதரிகளுடைய இதுல எல்லாம் அடங்கி இருக்கு. சுந்தரம் ராமசாமின்னு சொன்ன மாதிரியே பாலகுமாரன் வந்து ஆலமரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. அதுவும் உணவு சம்பந்தப்பட்டதுதான், அதை படிக்கலாம். நம்ம அம்மா சொன்னப்ப சொன்னாங்க, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு. விவசாயிய சொல்றப்ப நான் சொல்ல நினைக்கிறது, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உண்டுகளி தெருப்போரேன் இந்தனை செய்வோம்னு. அதோட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்லுவர். அவங்கள வந்து தொழுதுண்டு நம்ம பின் செல்லுவோங்கிறதும், அதை எல்லாத்தையும் விட அதுக்கு ஒரு அருமையான திருக்குறள் சொன்னாரு வள்ளுவர். தன்னூன் பெருக்கிற்கு தான் பெரி தூணுண்பான் எங்கனம் ஆளும் அருள். நம்ம உடம்பு வளரணுங்கிறதுக்காக பிற உடம்ப சாப்பிடுறது எங்கனம் அருளாகும். அதுக்கு அது மாதிரி சாப்பிடாம இருக்கலாமேங்கிறது தான் தன்னூன் பெருக்கிற்கு தான் பெரி தூண் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்னு திருவள்ளுவர் சொன்னாரு. அதனால இப்ப வந்து மாமிச உணவுல ஏதோ கொஞ்சம் சக்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். அத நாளடைவுல அதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கிட்டு வர்ற மாதிரி வரலாம். பல செய்திகளை சொன்ன சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துகளும் வணக்கமும் நன்றியும். வாருங்கள் தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். அடுத்தாக வெங்கட்ரமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நற்புலரி சார், நற்புலரி மேடம். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு செஷன். அதாவது இன்னைக்கு செஷனை வந்து சரியான ஒரு தமிழாக்கம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 10ஆம் கிளாஸ் பாடம் மேடம். இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த ஃபுட் அண்ட் என்வாயன்மெண்ட் அப்படின்ற பாடத்துல எவ்வளவு நம்ம நான்வெஜ் சாப்பிடுறவங்க சாப்பிடுறாங்க, எவ்வளவு வந்து வெஜிடேரியன் சாப்பிடுறது, எதனால நமக்கு அது சுற்றுலா சூழலுக்கு என்னெல்லாம் பாதிப்பு உண்டாகும், என்னெல்லாம் வளர்ச்சி உண்டாகும்ன்ற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப அருமையா பசங்களுக்கு எளிமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப அருமையா நீங்க கொடுத்திருக்கீங்க. அடுத்தது ரொம்ப அருமையான இருந்தது. நான் எப்பவுமே இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, பசங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், எக்ஸாம் பண்ற டைம்ல தயவு செய்து யாரும் புலால் உணவு எடுக்க வேண்டாம், ஏன்னா அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு. அப்போ புலால் உணவு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா எவ்வளவு அருமையான விஷயங்கள் கொடுத்து நமக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். நம்ம வந்து இல்லையா ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது புலால் உணவு சிறந்ததா இல்ல வெஜிடேரியனா இருக்கிற சைவ உணவு சிறந்ததா அப்படின்னு கேட்டா, சைவ உணவு நம்ம ஒரு காலத்துல நம்மளும் வந்து இல்லையா வேட்டையாடிதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுல இருந்து நம்ம எப்படி மாறி வந்திருக்கோம்ன்றத திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புலல் உண்ணாமைன்றதுல 10 குறள் சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் மேடம். இது வந்து இல்ல, இன்னைக்கு நமக்கு புலால் வந்து தேவையில்லை. இன்னைக்கு நம்ம நாகரிகம் கருதி பல விஷயங்களை மாறி இருக்கு. கார்னிவோரஸ்ன்றத நம்ம ஆம்னிவோரஸா மாறி இனிமேல் நம்ம மாறிட்டோன்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அப்புறம் நிறைய ஸ்லைட்ஸ் காமிச்சிங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா உணவு அப்படின்னு வந்தாலே தமிழர்கள் வந்து இல்லையா ஒரு வாழை இலை போட்டு அவ்வளவு இருந்து பரிமாறுவாங்க. அத்தனை ஸ்லைட்ஸும் நம்மளால சாப்பிட முடியாது. நம்ம அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காவது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். அது கண்டிப்பா இருந்தது. இத்தனை ஸ்லைட் கண்டிப்பா தேவைன்றது என்னுடைய ஆர்குமெண்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. டைமிங்கிறது என்னால ரொம்ப பேச முடியல. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் என்லைட்டனிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் வெங்கட்ரமன் சார். சுருக்கமாக சொன்னாலும் கரெக்டாக என்ன விஷயங்கள் சொல்லுமோ அதை மிக அருமையாக சொன்னீங்க, நன்றி. அடுத்தாக விவேக் ராஜா சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ மோகன். ஆபத் பாண்டவன் அம்மையாருக்கு மனமார்ந்த நன்றிகள். நேற்றுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிருத்திவிராஜன் சார் வந்து சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு சட்ட சிக்கலான சூழ்நிலை அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்ததை ப்ரெசென்ட் பண்ணாங்களா, இல்ல அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்களான்னு எனக்கு தெரியல.
ஸோ அதனால ஆபத் பாண்டவன் சொன்னது வந்து ஆணித்தனமா ஊர்ஜிதப்படுத்தப்படுது. நிறைய பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன், ஆனா எல்லாரும் அதை டச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் முதல்ல எழுதின பாயிண்ட் என்னன்னா, அக்டோபர் 16 உணவு வகை தினம்னு அழகா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, அதாவது சர்ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம நட்புறவில் தான் கிடைக்கும் அப்படின்றது நான் ஆணித்தரமா பகிரங்கமா ரொம்ப மாத்தட்டி ஷேர் பண்ணிக்க பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் மேம் சொன்னதுலயே அந்த லியோனோட டார்வின்ஸை பத்தி சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது மிருகங்களின் ராஜா அப்படின்றது உண்மைதான். நம்ம தான் வந்து மிருகங்களையும் கட்டி ஆடுறோம், அதுக்கு பக்குவப்படுத்துறோம், பண்படுத்தி நிலத்தை பண்படுத்துறது, அது மாதிரி எவ்வளவு மாற்றங்களை கொடுத்தோம். ஆனா அதுக்கு அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா அவனுடைய குரூரத்தனம் மிருகங்களை மிஞ்சியது. மிருகங்களுக்கு ஒரு குரூரத்தனம் இருக்கு, ஆனா கொஞ்சம் 5 அறிவு ஜீவன் இல்ல 4 அறிவு ஜீவன் அது. ஆனா அதை விட மனுஷனுக்கு மிஞ்சிருச்சு. அப்போ அத வந்து நாம் பிணங்களை அடக்கம் செய்யும் இடம் அப்படின்னும் போது, அப்ப நம்ம பிளேட்ல இருக்கிற ஒரு ஃப்ளஷை நம்ம சாப்பிடும் போது, நம்ம பிணங்களை அடக்கம் செய்யும் இடம் அப்படின்னும் போது நம்மளோட வயிறு. அவங்க இதை சொல்லும் போது நான் மறுபடியும் அதை எடுத்து படிச்சு பார்க்கும்போது, நேற்றுக்கு முன்னாலும் இங்க சென்னையில நடக்கிற ஈவெண்ட்ல என் ஒய்ஃப் போய் வச்சு சாப்பிடுறாங்க, நான் போய் நான்வெஜ் சாப்பிடும் போது அப்ப அதோட நான் கம்பேர் பண்ணி பாத்துக்கிறேன். ஸோ இனிமேட்டாச்சும் நம்ம வெஜ்ஜுக்கு மாறலாமா? நான் சாப்பிடுறது கொஞ்சம், அதுல கொஞ்சோண்டு ஃப்ளஷ் எடுத்துப்பேன். அப்படி மாறலாமான்ற ஒரு எண்ணத்தை விதைக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள ஒரே ஒரு நல்ல விதையை விதைக்கிறது தான் ஒரு பயிற்சியோட முக்கியத்துவம். அதை நம்ம எல்லாருமே அழகா செய்யறோம். அதை அடிக்கடி சீர்தூக்கி பார்க்கணும். நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தேன். அவங்க வந்து கடைசியா நான் சொல்லணும்னா, அமெரிக்கன் சராசரியாக 72 வருடம் வாழ்நாள்ல 11 மாடுகள், 3 ஆடுகள், 23 பன்றிகள், 45 வான்கோழிகள், 1100 கோழிகள், 862 பவுண்டுகள் மீன்களும் சாப்பிடுகிறான்னு சொல்றான். அப்போ ஒரு மனுஷன் எத்தனை உயிர்களை கொல்றான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவன் அமெரிக்கால இருக்கட்டும், ஆப்பிரிக்கால இருக்கட்டும், அப்போ ஒரு மனுஷன் இவ்வளவு உயிர்களை கொல்றான் அப்படின்ற ஒரு அது மாதிரி n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் ஃபவுண்டர் சார் சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்து என்ன சொல்றது, ஹம்ப் மாதிரி குடிச்சிட்டாங்க, மலை மாதிரி. எவ்வளவு ஷார்ட் பேரண்ட்ல டைலமாவில் இருக்கும் போதே இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்க. ஒரு வாரம் கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளவு டேட்டா கிடைச்சிருக்கும்னு என்னால சிந்திக்க முடியுது, சிலாகிக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த செஷனை ரொம்ப ஆர்வமா பார்த்துட்ட பிறகு உங்களோட பத்தின ப்ரொஃபைல ரீட் பண்ண வைக்கிறதுன்றது வந்து இன்னும் சூப்பரான ஒரு மெத்தடாலஜி அவர் நட்புறவுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் விவேக்ராஜா சார். சுமதி மேம் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் மேம். மேம் உங்களுடைய வாய்ஸ் கேட்கல, அன்மியூட் ஆகிருக்கீங்க ஆனால் வாய்ஸ் கேட்கல. அவர்கள் ஏற்கனவே செஷன் சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜும் போட்டிருக்காங்க. டெக்னிக்கலி ஏதோ அவங்க மொபைல்ல இல்லை நெட்ஒர்க்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், சாரி சார். அதனால அவங்க சாரியும் போட்டாங்க. அதனால நீங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ரைட் சார். சிவகணி மேம், எப்பொழுதும் நீங்கள் தான் கடைசியாக ஃபீட்பேக் வழங்குவீங்க. நான் உங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்களும் அட்வைஸ் பண்ணிட்டீங்க. எஸ் மேம், உங்களுடைய செஷனுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் மேம். சார் வணக்கம் சார். நேத்து நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸ்லைடு. ஸோ ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு தான். அதனால நான் பண்ணிட்டேன். எல்லாருமே பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, தினம் தினம் அலசருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு 10% கூட கொடுத்துருப்பேன்னு சொல்ல முடியாது. சும்மா துணுண்டு தான் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு இதுவுமே நம்ம தினம் தினம் அலசி ஆராயிருக்கு நிறைய இருக்கு. 30 நாள் கூட பத்தாது உணவு பத்தி பேசுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு, அலசுவோம். சார், வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. எனக்கு பின்னூட்டம் கொடுத்து ஊக்கப்படுத்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நற்புலரி தளம் வந்து என்னை இன்னும் மென்மேலும் சிறப்பாக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி சார்.
தேங்க்யூ ஸோ மச் மேம். அதாவது ஸ்லைடு எல்லாருமே எப்போ ரெடி பண்ணாங்கன்றது இன்னும் அதை விட ஷாக்கு. அவங்க மேம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்க. காலையில் ஓகே சொல்லிவிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி சார் தாமோதரன் சார் சரி நான் பார்த்துட்டேன். மேடம் வந்து எனக்கு ஆஃப்டர்நூனே ப்ரமோஷன் அனுப்பலையே இன்னும் ப்ரமோஷன் அனுப்பி அதை நான் ஸ்லைடில் போடணுன்னு கேட்டாங்க. காலையில் ஓகே சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க அந்த ஸ்லைடை. இத்தனை ஸ்லைடை அவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். தேங்க்யூ மேம். தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். நற்புலரி கெட் டுகெதருக்கு உங்களுக்காக தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வரணும் சார். நன்றி. கலந்து கொள்வது நானும் எளிய காலை வணக்கம். சிவகணி மேடம், இது சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. உணவு என்றால் ஒரு விவசாயியை நிறைவுபடுத்தும். விவசாயி என்றால் அந்த உணர்ச்சி வரும். எந்த உணவு சாப்பிட்டாலும் அதை பார்க்கும்போது ஒரு விவசாயி எவ்வளவுக்கு இதற்கு உழைத்திருக்கின்றார் என்பதை நன்கு புலப்படும். ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறியது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் இன்று அமைத்து தந்ததற்கு, அதுவும் பிருத்திவிராஜன் இன்று இருக்க வேண்டிய நிகழ்ச்சியை நீங்கள் மிக மிக சிறப்பாக எடுத்து தந்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேடம், நன்றி. நான் அவசரமாக இந்த சபரிமலை செல்ல ஆயத்தமாவதால் உங்கள் நிகழ்ச்சியை நான் சரியாக கேட்க விட முடியவில்லை. அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நீங்கள் அமைத்து தந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பயணம் சிறப்பாக அமையட்டும், இனிதாக அமையட்டும் சார். பயணம் நல்லபடியாக. எல்லோருக்கும் வேண்டுவாருங்கள் ஐயா, அன்போடு வேண்டுதல். எல்லாருக்கும் நன்றி. நல்லபடியா உங்களுடைய ஆன்மீக பயணம் அமைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி. கெட் டுகெதரில் நானும் கலந்துக்கு விருப்பம் ஆர்வம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டால் நானும் அதை அனுப்பிவிடுவேன். இன்னைக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் எல்லாம் இதாகிடும் சார். இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் ஆனால் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ப்ரொமோஷன், இல்லாட்டி நாளைக்கு ப்ரொமோஷன் நான் போடுறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். பயணம் சிறப்பாக அமைவதற்காக வாழ்த்துக்கள் சார். நன்றி. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. நண்பர்களே, இன்றைய காலை ஒரு அருமையான காலையாக அமைவதற்கு காரணமாக இருந்த இன்றைய பயிற்றுனர் மிக சிறப்பாக நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனோட எதெல்லாம் கரெக்டாக செய்யணும். ஏன்னா நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருக்கும், சீக்கிரமாக வந்து வெஜிடேரியன் மாறிடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. யாருக்கெல்லாம் வெஜிடேரியன் மாறிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இந்த செஷன் அட்டன் பண்ணால் சீக்கிரமாக மாறிடுவாங்க. அதாவது நான் வெஜிடேரியன் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றத உடனே நிறுத்துங்கன்னா அது ஒரு சிரமம்தான். நானும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆள் தான். அதனால் இனத்தை அறியும் அப்படின்ற வகையில் உடனே நிறுத்துங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி உடனே தொடங்கவும் முடியாது, டாப்பில் போக முடியாது, உடனே டக்குன்னு நிறுத்திடவும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்த முடியும். மாதத்தில் அதிகமாக வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டு எப்போயாவது நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போதும் அளவோடு சாப்பிட்டு நம்மளுடைய ஆயுளையும் நம்மளுடைய உணர்வுகளையும் நீட்டிக்க வேண்டும் அப்படின்றது வேண்டுகோள். இன்றைக்கி ஒரு அருமையான செஷன் கொடுத்த சிவகணி மேடம் அவர்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் காலையிலேயே க்ரியேட் பண்ணி எல்லாரையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் உருவாக்கின சிவகணி மேடம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வை வெளிப்படுத்திக்கிறோம் மேம். நண்பர்களே, இன்றைய காலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷன் நாளைக்கு ராமசாமி சார் வராங்க, மூத்த பயிற்றுனர். அவர்கள் செஷனில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.